ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீண்ட காலம் வாழறதுக்கு வள்ளலார் சொன்ன 25 வழிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்கலாம். இறைத்தேட நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு அடியவர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் இறைவனை ஜோதி வடிவாக பார்த்தாரு அப்படின்றதற்கு ஜோதியில் ஐக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவரங்களையும் சக உயிராக பாவித்து அன்பு செலுத்தியவரும் இந்த அடிகளார். இவருடைய வார்த்தைகள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே போல் இவர் 25 வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த 25 வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன் பை ஒன்னாக அது என்னன்றதை பார்க்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருக்கிறது. அடுத்தது சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து இறைவனை தியானிக்கிறது. இந்த மெடிடேஷனுக்கு இருக்கக்கூடிய பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா டைரக்டாக இந்த யூனிவர்ஸ் கூடயே நம்மளால் பேச முடியும். நம்ம வேண்டுதல்கள் அனைத்தையுமே அந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், குபேர பிரபஞ்சம்ன்று தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய மெடிடேஷனில் நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்குது அப்படின்னா இந்த குபேர பிரபஞ்சம் அப்படின்றது நிறைய விஷயங்களை கொடையாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. மெடிடேஷன் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நடத்த முடியாத விஷயம், சாதிக்க முடியாத விஷயம் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை. அதுதான் அவர் சொன்ன முதல் முக்கியமான விஷயத்தில் ஒன்று. அடுத்தது நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க பசித்து பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடு. அந்த உணவில் நம்ம எப்படி உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் குறைக்கணுமா அதே போல் மிளகு சீரகத்தை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு விருந்துக்கு போனோன்னா முழு கட்டுறோம் அப்படி இல்லையா? ஆனால் அவர் சொன்னது என்னன்னா விருந்துக்கே நீங்கள் போனாலும் குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் சாப்பிடக்கூடிய உணவில் பாதி தான் இரவு நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தூங்கும் பொழுது எப்பவுமே இடது கை பக்கமாக தான் உறங்கணும் அப்படின்னு அவர் அப்போவே கணிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளுடைய உணவு குழாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லினா இடது பக்கமாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுக்கும் பொழுது வலது பக்கம் திரும்பி படுக்கும் பொழுது செரிமான கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ரிசர்ச்சில் அதையெல்லாம் முன்பே அறிஞ்சு சொன்னவரே இந்த அடிகளார். நம்ம இடது பக்கமாக திரும்பி படுத்தா எவ்வளவு உணவை நம்ம சாப்பிட்டு படுத்தாலும் சரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்றது. அடுத்தது நம்மளுக்கு பதட்டம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா பதட்டம் அதிகமாச்சுன்னா, டென்ஷன் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி சர்க்கிள் பிரேக் ஆகிடும். அதனால் நம்ம அந்த பிராணவாயுவை எந்த அளவுக்கு சேகரிக்கணுமோ அதை நம்ம சேகரிக்கணும். அப்போ தான் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கை அப்படின்றது நம்மளுடைய வாழும் காலம் வரைக்கும் மட்டும்தான். நாளை அப்படின்றதே நிலையில்லாதது. அதனால் வாழக்கூடிய நாட்களில் மற்றவங்களுடன் மற்ற உயிர்களிடமும் அன்புடன் கருணையோடையும் நம்ம வாழ பழகணும். அடுத்தது முடிந்தவரை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். மரணத்திற்கு பிறகு எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதனால் தேவையான பொருட்களை மட்டும் சேமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். வாழும் வரை ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கணும். பணத்தை சேமிக்கிறதுக்காக ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். மரணத்திற்கு பிறகு என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்காதே அப்படின்னு சொன்னார். நம்ம செத்து போயிட்டோன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற பெரிய ஒரு தாட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். நம்ம இறந்துட்டோன்னா நமக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பெருசாக நம்ம கேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறார். வாழும் வரை உறவுகள், நண்பர்கள், மனைவி, குழந்தைகளை நம்ம ஆத்மார்த்தமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பிள்ளைகளிடம் அதிகமாக எதையும் எதிர்பார்க்கவோ அவங்களையே நம்ம அடிமையாக நடத்தணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வழியை நம்ம செய்யக்கூடாது. எதுடைய மரணத்திற்கும் பிறகும் பிள்ளைகளிடம் என்னுடைய மரணத்துக்கு பிறகு இதை செய் அப்படின்ற விஷயத்த நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ நம்மளுடைய மரணம் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அப்படின்றதும் இதில் ஒரு காரணமாக சொல்லியிருக்காரு. உன்னால் முடியாததை மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம பொறாமை கொள்ளவே கூடாது. வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாக
மகிழ்ச்சியாகவும் வாழ பழகணும். மற்றவர்களுடைய நல்ல பழக்கங்கள் மனம் திறந்து பாராட்டணும். ஒருத்தவங்க வந்து அவங்க நல்ல ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வேணும். வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. காலங்காலமாக ஓடி ஓடி நம்ம வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழலை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஆதரவற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு, வயதானவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு, தூக்கம், ஓய்வு, பேச்சு ஆகியவற்றை குறைத்து அதிகமாக உழைக்கணும்னு சொல்கிறார். நம்ம நிறைய பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய தாற்பயமாக இருக்குது. எல்லாமே தேவையோடு செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க, இது வந்து அடிகளார் சொன்னது. நல்ல மனிதர்களோட வாழ பழகணும் அப்படின்னு சொல்லிட்டும் தியானம், படிப்பு, நம்மளுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் உடற்பயிற்சியும் சேர்த்து சொல்கிறாரு. இது எல்லாம் வந்து அதிக நேரம் இதிலெல்லாம் செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிகளார் சொல்லியிருக்காரு. இது மாதிரி வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ முடியும் அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருக்குது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.